பின்னர் இவரது ஆட்சியில் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக கொண்டு இருமொழிக் கொள்கை சட்டமாக்கப்பட்டது. சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1969 பிப்ரவரி 3 அண்ணாவின் மரணம் அவரை நாடி வந்தது. இப்படி மிகப்பெரிய துயரத்தை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் இனி யாரை தலைமையாக கொண்டு செயல்பட போகின்றது என்ற கேள்வி அனைத்து தொண்டர்களிடமும் எழுந்திடவே கலைஞர் கருணாநிதியை தலைவராகவும் முதலமைச்சராகவும் பதவியேற்க செய்தது. கட்சியின் பொதுச் செயலாளராக இரா நெடுஞ்செழியன் அவர்கள் பதவி அமர்த்தப்பட்டார். பின்னர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் தலைமையிலான இக்கட்சி 1971 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 203 தொகுதியில் 184 தொகுதியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் தனது கட்சியை வலுப்படுத்தியது. தொடர்ச்சி தெரியணுமா? தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம ரேடியோ பெட்டி சேனலோட.